சுவாமி விவேகானந்தர் லண்டனில் தங்கியிருந்த போது அங்கிருந்த ஒரு கல்லூரியில் சில வகுப்புகளுக்கு சென்றார். அங்கே இருந்த ஒரு ஆங்கில பேராசிரியர் இந்தியர்களின் மீது மிகவும் தாழ்வாக நினைக்கவும் குணம் கொண்டிருந்தார். விவேகானந்தர் கூர்மையான அறிவும் அவரது கம்பீரமான தோற்றமும் அந்த பேராசிரியருக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் அந்த பேராசிரியர் உணவகத்தில் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற போது அங்கே உணவு தொட்டுடன் விவேகானந்தர் வந்து அமர்ந்து சாப்பிட எத்தனிக்கின்ற போது அந்த கல்லூரி பேராசிரியர் மறைமுகமாக சாடினார். பறவைகள் அமர்ந்து உண்ணுகின்ற இடத்தில் பன்றிகளுக்கு என்ன வேலை என்று மறைமுகமாக சாடினார். ஏ சாமியாரே, உனக்கு புரிகிறதா என்று கேட்டார். அப்போது இந்த விவேகானந்தர் சிரித்து கொண்டே, நான் பறந்து செல்கிறேன் என்று அங்கிருந்து மற்ற இடத்திற்கு சென்று உணவு உட்கொண்டார். அங்கிருந்தவர்கள் எல்லாம் கலீரென்று சிரித்தார்கள். தன்னை அடுத்தவரை தாழ்வாக நினைத்த அந்த பேராசிரியர் தன்னைத்தானே தாழ்வு நிலை வரும் என்று அவருக்கு தெரியாமல் அறியாமல் போனது. அன்பு நண்பர்களே, வாழ்க்கையில் இடர்பாடுகள் இன்னல்கள் வருகின்ற போது, நம்மை மற்றவர் தாழ்த்துகின்ற போது நம்முடைய சமோஜய புத்தியால் நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்பது கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.